கடையில வந்துட்டு ஒரே அந்த மஸ்க் மெலோனும் அடுக்கி வச்சிருந்தாங்க. கிர்னி பழம். இதுவரைக்கும் நம்ம அத சாப்பிட்டதே இல்ல. நான் சாப்பிட்டதே இல்லன்னு சொல்லிட்டு, சரி வாங்கலாம் அப்டின்ட்டு வாங்குனேன். இத வந்து இதுவரைக்கும் வந்து பிள்ளைக்கு சொல்லிக் குடுக்கும்போது வந்துட்டு புக்ல மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அது ஏதோ குத்துமதிப்பா வந்து எடுத்துட்டு வந்தேன். அது நல்ல பழமா இருந்தது. நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு கத்திய வச்சு கட் கட் பண்ண தெரியாம கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்ல ஸ்பூன் எடுத்து குடுத்து கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த மாரி எடுத்துட்டு இருந்தேன். அது வந்து அந்த பழத்த சாப்பிட்டா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது. சரி அத ஜூஸ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீனி போட்டு கைவசம் பால் இல்லாதனால தண்ணியே ஊத்தி, அத நல்லா அரைச்சு வடிகட்டினோம். வடிகட்டினதுக்கு உடனே வீட்ல இருக்கிற குட்டீஸ் வந்து ஐஸ்கிரீம் பண்ணா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. ஸோ அது கொஞ்சோண்டு மட்டும் அத ஊத்தி, அத மூடி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. அது வந்து ஐஸ்கிரீம் ஆச்சா, ஐஸ் கட்டி ஆச்சான்னு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல சொல்றேன். சரி மீதி இருக்கிற ஜூஸ வந்துட்டு நாங்க வந்துட்டு ஐஸ் கட்டி போடாம குடிச்சிட்டோம். ஜூஸா குடிக்கிறத விட பழமா சாப்பிடுறதே வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. அது ஹெல்த்தியும் கூட. ஸோ தேவையில்லாம சுகர் உள்ள போகாம இருக்கும். ஸோ உங்களுக்கும் கிர்னி பழம் பிடிக்குமா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.